வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் கேது கிரகம் சாரமாற்றம் அடைவதை பற்றி பார்க்குறோம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது அஸ்தம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து உத்தர நட்சத்திரத்துக்கு, அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுவதற்கான 12 லக்னங்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கோம். இந்த கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் ரொம்ப நாள் பயணித்து 2025 ஜூலை வரைக்கும் பயணிக்க இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்தில். பட் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இப்போ நமக்கு அதுக்கு முன்னாலேயே நடக்கும். நாம் இந்த பதிவில் ஒரு மாதத்துக்கான பலனை ஜனவரி 1 வரைக்கும் உத்தர 4ஆம் பாகத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கப்போம். துலாம் லக்ன அன்பர்களுக்கு இந்த கேதுவனுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு கேது இந்த சார மாற்றம் வேலை செஞ்சாலும் கூட, நான் சொல்கிறது ஒரு நட்சத்திரம் ப்ளஸ் உப நட்சத்திரம், அதுக்கு ஒரு மாதத்துக்கு மட்டும் இப்போ பலன்னு சொல்கிறேன். 29 நாட்கள் 2ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இந்த 29 நாட்களில் கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் போகிறார். இந்த உபநட்சத்திரம் என்பது ஒரு நட்சத்திரத்தை 9 கிரகங்களுக்கு திசாபுத்தி அடிப்படையில் கொடுத்து நம்ம டிரைவ் பண்ணுறது. அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. 12 பாவத்துக்கும் இருக்கிற நம்ம ஜனன ஜாதகத்தில் 12 பாவத்துக்கு இருக்கிற உபநட்சத்திரம் தான் நமக்கு விதியை தீர்மானிக்கிற, விதி கொடுப்பனை வழங்குகின்ற ஒரு அதிகாரம் பெற்றிருக்கு. அந்த வகையில் இந்த கேதுவை நம்ம பயணிக்கிறத பார்ப்போம். இப்போ துலாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது. கேது பயணிக்கிறார் ரிவர்ஸில். சூரியன் நமக்கு 11ஆம் அதிபதி. நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த எதிர்பார்ப்பில் பலவேறு விதமான ஆசைகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிக்னிக் போகிறது முதல் கொண்டு உல்லாசமாக இருக்கலான்னு பிரியப்படுறதெல்லாம் 11ஆம் இடம்தான். அப்படிப்பட்ட ஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கலை திறமைகள், ஆசை, பாசம், நேசம் இதையெல்லாம் வளர்க்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு கேது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கணும். நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் தான் கேதுவனுடைய ஆற்றல் இருக்கிறது. 3ஆம் இடத்துல மூல நட்சத்திரமாக இருக்குது, 7ஆம் இடத்துல அஸ்வினி நட்சத்திரமாக இருக்குது, 11ஆம் இடத்துல மக நட்சத்திரமாக இருக்குது. அப்போ இந்த 3ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் ஒன்றும் பாதிப்பு பெருசாக செய்யலை. அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கலான் இருக்கும்போது 11ஆம் அதிபதியின் சாரத்திலேயே போகிறாருங்கிறது தான் விசேஷம். ஆனால் அவர் இருக்கிற இடம் 12. அப்போ 12 அப்படின்னு எடுத்தாலே நமக்கு மறைமுகமான செயல்பாடுகள், அதாவது ரகசிய செயல்பாடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, ரகசிய செயல் திட்டங்கள். இப்போ மனசால் ஒரு திட்டத்தை ரகசியமாக போட்டால் கூட அது ரகசிய செயல்பாடு தான். கேது கொஞ்சம் சூது நிறைந்த கிரகம். ஒரு சிலருக்கு அது டெக்னிக்கலாக வேலை செய்யும். அவர் தந்திரவாதி அப்படின்னு பேர் வாங்கி தரும். இப்போ ஒரு சிலர் கிரிமினல் லாயர்னு நம்ம சொல்லுவோம். அது காரணம் என்னென்னா கேதுனுடைய வலிமை. அப்போ அது மாதிரி மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒரு ரிசர்ச்சிவான வேலைகளை செஞ்சு சாதனைகள் படைப்பாங்க. அதனால் ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஜென்ரலாக நம்ம சொல்கிறது என்ன, விரயஸ்தானம், செலவுக்கு உண்டானது அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல சூரியனுடைய நட்சத்திரம் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியன் எந்த பாவ தொடர்புகளை பெற்றிருக்கிறாரோ அந்த பாவ செயல்களை இந்த கேது செய்வார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக நம்ம ஜனன ஜாதகத்தின்படி 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில் சார்ந்த பாவங்களாக உபநட்சத்திரமாக நமக்கு சூரியன் வந்திருந்தால், தொழில் சார்ந்த வகையில் புதிய முதலீடுகள் போடுறது, புதுசாக பிரான்ச் டெவலப் பண்ணுறது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, ஆராய்ச்சி சார்ந்த தொழிலில் இறங்குறது, ஆராய்ச்சி சார்ந்த வேலைகளில் போய் ஜாயின் பண்ணுறது, வெளிநாடு வேலைகளில் போய் ஜாயின் பண்ணுறது, இத்தனை நிகழ்வுகளுக்கும் அது சாதகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சூரியன்
நமக்கு 1, 3, 7, 5, 11 இந்த பாவத்துக்கு அதிகாரியாக உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இந்த கேதுனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கேது இருக்கிற இடம் 12. இந்த கணவன் மனைவி உறவுக்குமே 12ஆம் இடம் வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். எந்த விதமான உயிர்பற்றான ஒரு பாச நேசம், ஒரு சொந்த பந்தம் அனைத்துக்குமே இந்த 12ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் வதந்திகள் ரீதியாக கலக்கமடைகிறது, தேவையில்லாமல் ஒருத்தர் பகைச்சிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை செய்யும். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தின்படி சூரியனும் கேதுவும் நல்லவர்களாக நன்மையாளர்களாக இருந்தால் அது வந்து பொருள் ரீதியாக மிகப்பெரிய பவரை கொடுக்கும், உறவு ரீதியாக கொஞ்சம் பவரை கெடுக்கும். அதே நேரத்தில் நமக்கு அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கிற காலகட்டம் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். வேறு திசை நடக்குது, வேறு புத்தி நடக்குதுன்னா அது சார்ந்து தான் நம்ம பலன்கள் போகணும். என்னுடைய பதிவுகளில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் நமக்கு திசையாவோ புத்தியாவோ அந்தரமாவோ நடக்குதான்னு பார்த்துட்டு பலன் எடுங்க. மற்றபடி நமக்கு இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பிரயாணத்தில் கவனமாக இருக்கணும், செலவுகளில் கவனமாக இருக்கணும். இது இப்போ கேதுவனுடைய 12ஆம் இடத்தினுடைய ஒரு தன்மை. அதில் சூரியன் வந்து நல்லா இருக்காரா பாதிக்கப்படுறாராங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ சூரியன் மாதம் நம்ம நகர்ந்துக்கிட்டே இருப்பார் இல்லையா, நம்ம துலா லக்னத்துக்கு. இப்போ கார்த்திகை மாதத்தில் விருச்சிகத்தில் இருப்பார், மார்கழி மாதத்தில் அங்கே தனுசில் இருப்பார். அப்போ இந்த வகையில் பார்த்தோம்னா மார்கழி 1ஆம் தேதி நமக்கு பிறக்கும்போது டிசம்பர் 16ஆம் தேதி வாக்கில் நமக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் கேது நின்ற ஸ்தானத்துக்கு அது 4ஆம் இடம் ஆயிரும். அப்போ அந்த சமயத்தில் அந்த 12ஆம் இடத்துக்கு உண்டான கெடுபலன் நமக்கு நடக்காது, நல்லது நடக்கும். அது வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம்னு சொல்லக்கூடியது நவம்பர் 16லேருந்து டிசம்பர் 16 வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு செலவுகளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அல்லது மூலதனத்தை போட வைக்கும், அல்லது எங்கேயாவது நமக்கு கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிறதுக்கு கூட உண்டான ஒரு அமைப்புகளை கொடுக்கும். சூரியன் மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, நண்பர்கள் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சியை கொடுத்துரும். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்ம பலத்தை நம்ம பெருக்கிக்கணும். கேது வந்து ஞானகாரகன், சூரியன் வந்து ஆத்மகாரகன். அப்போ இந்த ரெண்டும் 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸு, ஒரு நமக்கு அதுக்குண்டான நடவடிக்கைகள், ஒரு யோகாபியாசம் பண்ணுறது, ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடுகள் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் நம்ம ரிசர்ச்சில் போனோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்பிரிச்சுவலை வந்து வளர்த்து விடுறது கேது. இந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டு நமக்கு வந்து அறிவு சார்ந்து, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து நல்லது பண்ணும். இப்போ பொருளாதாரம் சார்ந்து நல்லது பண்ணணும்னா கேது வந்து நமக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதுக்கு உபநட்சத்திரமாக நம்ம ஜாதகத்தில் வந்திருந்தாருன்னா இந்த சமயத்தில் வேலை மாற்றம் உருவாகும். வெளிநாடு வேலை மாற்றங்கள், வெளிநாட்டிலே இருந்தால் கூட இன்னொரு இடத்துக்கு மாறுறது, இந்த மாதிரி புதிய வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான கான்செப்டை அங்கே உருவாக்குவார். அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுலேயும் சரி, ஒரு அரசியல் ஆதிக்கத்திலையும் சரி, தந்தை வழி உறவு வகையிலையும் சரி, நண்பர்கள், மூத்த சகோதரி வகையிலையும் நமக்கு சில வளர்ச்சியை கொடுப்பாங்க. அதனால் இந்த பொறுத்த வரைக்கும், கேதுவை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு தூக்கம் வராது. 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம். அந்த கேதுவினால் நமக்கு அந்த தூக்கம் கெடுறது அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே மொத்தமாக சொல்ல முடியாது. 12ஆம் பாவ 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது வந்திருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து அந்த மாதிரி சில அவஸ்தைகள் வரும். அதனால் நல்ல கேதுவும் நல்ல சூரியனும் நமக்கு இந்த ஒரு மாதத்தில் சுக்கிரனை போல செயல்பட்டு நமக்கு சிந்தனையையும் செயல்திறனையும் ஊக்கப்படுத்தி எல்லா காரியத்திலையும் ஒரு வேகத்தோடையும் வசீகரத்தோடையும் செயல்பட வைப்பார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.